ஹாய், இன்றைக்கி நம்ம பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகாய், இட்டாலியன் சீசனிங் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சீஸ், இதை துருவி போட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுட்டு அது மேலே கீ இல்லைன்னா பட்டர் அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பிஸா சாஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அது இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணலாம். அதையும் இந்த மாதிரி அந்த கீ மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம வெங்காயம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது மேலே தூவிடலாம். எனக்கு கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பேன். இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவிடுங்க. அதுக்கு மேலே வெங்காயத்தையும் போட்டுருங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இட்டாலியன் சீசனிங்கும் இது மேலே கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம சீஸையும் துருவி போட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி துருவிடுங்க. அவ்வளோதான். இப்போ தோசைக்கல்ல வச்சு சூடு பண்ண வேண்டியதான். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. சிம்மிலேயே இருக்கட்டும். கொஞ்சம் சூடானோன்னே அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் போல் பட்டர் அதில் தேய்ச்சி விட்டுடலாம். சிம்மிலே வச்சு பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டர் போட்டாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் பீஸாவை இதில் வச்சிடலாம். கொஞ்சம் சூடானா போதும், நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ எல்லா பக்கமும் பேக் சைடு அந்த பட்டர் இருக்க மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணலாம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாக தீஞ்சிடும், கருப்பாயிடும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 1 மினிட் குக் பண்ணலாம். 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சீஸில் நல்ல மெல்ட் ஆயிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட பிரெட் பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் குடைமிளகாய் நிறையா போட்டனால அது நிறைய தெரியும். நீங்கள் வேணால் அது கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணுங்க. இது ரொம்பவே ஈஸி. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகெயின் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.